இந்த யோகமே டேய் நீ இந்த நம்பர் இடுறா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த பிரிஜுவல் பவர் கூட கும்பம் கனெக்டாக தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த அந்த பிரபஞ்சம் அவங்கக்கிட்ட பேசும். சேவையில்லாமல் சொல்லி இவங்க பிரச்சனையில் மாற்றுறதாகட்டும், இதெல்லாம் 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் கொடுக்குறது. சனி திசை வந்தால் 7.5 வந்தால் இதெல்லாம் நடக்கும். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரமாகும் போது, அப்போ லக்னாதிபதி ராசியாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது பல கஷ்டங்களாக கொடுத்துருந்தாலும் கூட இப்போ வக்கரமாகும் போது நல்லது தான். இவங்க என்ன பண்ணும்னா, ஸோ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நடத்துவார்? கும்பம் என்னை பற்றி வந்து பிரபஞ்ச ராசி. கும்பராசியில் யார் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ராசி கும்பமாக இருந்து இப்போ மகர லக்னம் அப்படிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சின்னம்மான்னு எடுத்துக்கலாம், சந்திரன் அம்மாவுன்னு எடுத்துக்கலாம். அம்மா வயலில் சாமி ஆடுறவங்களாம் அதில் இருப்பாங்க, பேயாடுறவங்க இருப்பாங்க, இல்லை சாமி ஆடுறவங்க இருப்பாங்க. அல்லது எமோஷனலுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு சவுண்டு கேட்டாலே வைப்ரேட் ஆகும். அந்த காலத்து சினிமா பார்த்தா அழுவாங்கள்ல, இதெல்லாம் அந்த கேரக்டர். அந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி அவங்களுக்கு ஈஸியாக அதிகமாக இருக்கு. இதனால நெகட்டிவ் தாட்ஸும் உண்டு, பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டு, ரெண்டுமே இருக்குது. பாசிட்டிவாக வர்றது அந்த பிரிட்ஜுவலை கனெக்ட் பண்ணதுக்கு தெரிகிறவங்க அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க, அதை அருள்வாக்காக சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பகல்வாராய்ச்சியாக தெய்வம் என்கிட்ட பேசிச்சு, ஒரு இடத்துல தெய்வம் இருக்குதுன்னு சொல்லிச்சு, இந்த இடத்துல தோண்டுங்க ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த கும்பம் கனெக்டன் ஆகாமல் செய்ய முடியாது. ஒரு புதையல் யோகம் அப்படிங்கிறது ஒரு அது காலவருஷம் 11. இந்த யோகமே டேய் நீ இந்த நம்பர் இடுறா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஃபோன் நம்பர் சூஸ் பண்ணுறா உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த பிரிஜுவல் பவர் கூட கும்பம் கனெக்டாக தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்போ வந்து அந்த அந்த பிரபஞ்சம் அவங்கக்கிட்ட பேசும். அது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது புரியாது, அது வேறு மாதிரி கொண்டுட்டு போயிடுவாங்க, பயத்தில் கொண்டுட்டு போவாங்க, இல்லை அதை உணர தெரியாமல் இருப்பாங்க. அந்த அந்த பிரிட்ஜுவில் உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு இயற்கை அவங்களோட பேசும் கும்பத்துக்கு. அதனால தான் கும்பம் கலசமாக வச்சுருக்காங்க. நவதானியங்களை வச்சு அந்த நவதானியங்கள் பிரபஞ்சத்தை இருக்கக்கூடிய பவர் கும்பத்தில் வச்சுருக்கோம். அந்த ராசியில் பிறக்கிறவங்க லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அது இருக்கும், மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது, கும்பத்தில் பிறக்கிறவங்களுக்கு இருக்கும். அது ராகு கனெக்ஷன் பாதியை சொன்னோம்ல, அதுதான். அப்போது இவங்க கூட வாழ்கிறது, இவங்க கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்களை சுற்றி 10 பேர் எப்போ இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் துரோகிகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா பிரபஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வந்து அனுமதிக்காது. ஆனால் நம்ம இயற்கையை நம்பினவன் எவனாவது வீணாக போவானா? போக மாட்டான். போனவன் பூரா பொழைச்சிக்குவான், இவனை தவிர. அப்பேற்பட்ட வரம் பெற்ற ஒரு கும்பம் அப்படிதான் சொல்லணும், இல்லை சாபம் பெற்றன்னு சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு அற்புதமான வரம் யாருக்கு கிடைக்குது. அப்போது இவங்களுக்கு இப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உட்காந்து சனி 7.5 பாதச்சனியாக ஆட்டி வச்சுருப்பார். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன், சனி 12ல் இருக்குது, மேஷத்துக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 12ல் இருக்கும்போது சிறைவாசம் லெவலுக்குன்னு மேஷராசிக்கு சொல்லியிருப்பேன். கும்பத்துக்கு இயல்பாகவே 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் உண்டு. அப்போது இயல்பாகவே ஸ்டேஷனுக்கு போகிறது வர்றது, அங்கே வேணால் சிக்கியிருந்த ஜாமீன் போடுறது, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுகளுக்கும் உண்டு. அப்போது நம்ம இந்த இந்த சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரு சாமி சொல்கிறதா இருக்கட்டும், கஷ்டம்னு இருக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு சேவையில்லாமல் சொல்லி இவங்க பிரச்சனையில் மாட்டுறதாகட்டும், இதெல்லாம் 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் கொடுக்குறது. சனி திசை வந்தால் 7.5 வந்தால் இதெல்லாம் நடக்கும். விசா கிடைக்காம போகிறது, போயிட்டு அங்கே சிக்கிக்கிறது, இதெல்லாம் இதிலெல்லாம் வரும். அப்போது டைமிங் முடிஞ்சு அங்கே இருந்து மாட்டிக்கிறது, இதெல்லாம் இவங்க தான் வருவாங்க. சும்மா ஒன்றுமே இல்லைனாலும் போலீஸ் கூட்டி கொண்டு வச்சு மணிக்கணக்கில் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த டிக்கெட்டில் வரும். அப்போது இந்த கும்பத்துக்கு இந்த பவர் அது எந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜுவல் இயற்கைக்கு தன்மை இருக்குதோ, அப்போ அந்த சனி பாதிக்கும் போது அதனுடைய தசாபுத்திகள் வரும்பொழுது, 12ஆம் இடத்தினுடைய திசை வரும்போது அந்த எஃபெக்ட் அவங்க அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் அனுபவிப்பாங்க. அப்போது அது குழந்தைகளுக்கும் உண்டு. சின்ன விஷயம், இப்போ அவன் ஒரு தப்பு செஞ்சுருப்பான், அவன் பேனா எடுத்து இவன் பையில் வச்சுருவான், ஒழிச்சு வச்சுருவான். கேட்கும்போது அவன் இவன்லாம் ஃப்ரெண்டு, பக்கத்தில் இருக்கிறவன் ஃப்ரெண்டு, அவன் திருடி இருப்பான், திருட கீழே கடந்திருக்கும் எடுத்து வச்சுருப்பான். நமக்கு பேனா ஆச்சுன்னு, சின்ன குழந்தைங்க தானே. ஆனால் டீச்சர் வந்து பார்க்கும்போது வந்து யாரா எடுத்தீங்கன்னு கேட்கும்போது டக்குன்னு இவன் பையில் வச்சு விட்டு போயிடுவான். அவனும் ஃப்ரெண்டு தான் இவனுக்கு.
அது இவன் பையில இருக்குதுன்னு தெரிஞ்சும் சொல்ல மாட்டான். அதுதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நண்பர்களுக்காக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நட்பு அப்படின்றது சூரியனுடைய வீடாக போச்சு. அப்போது நம்மளை நம்பி இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம். இப்போ மக்களுக்காக மக்கள் தலைவன்கிறது 10 பேர் எந்த நேரமும் அவன்கிட்ட இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற நினைக்கிறதெல்லாம் கும்பத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு சனி தான் கொடுப்பார். அதனால தான் அந்த பிரச்சனையும் வருதுங்கிறத சனி சொல்லும். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரமாகும்போது, அப்போ லக்னாதிபதி ராசியாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது பல கஷ்டங்களாக கொடுத்துருந்தாலும் கூட இப்போ வக்ரம் ஆகும்போது நல்லது தான். இவங்க என்ன பண்ணும்னா பல்லு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் கூட வரும். இப்போ இந்த வக்கரத்தில் போய் பல்ல பிடுங்கிறது, எனக்கு தான் இப்போ பல்லு வெளியே இந்த பல்லுக்கு போகிற சிறு சிறு நரம்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வலி எடுக்கும். இப்போ அதுக்காக நீங்கள் பல் டாக்டர் பண்ணால் பல்ல பிடிங்கி விட்ருவோம். அதனால் டாக்டராக இருந்தால் என்ன, அட வலிக்குதுன்னு போனாலே பல்ல பிடிங்கிடுறாங்கப்பா. அது எதனால் வலிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. நீர் கோர்த்துருக்கும் ஒரு சில, அல்லது சாப்பிட்டது போய் 2-3 நாளைக்கு மேலே போய் சிக்கியிருக்கும். அது ஒரு 2-3 நாள் ஆனோடனே வீக்கம் கொடுத்து வலிக்கும் சில பேருக்கு. அதை எடுத்து விடலாம், இல்லைன்னா அதை பார்க்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாருங்க நரம்பு பிரச்சனை ஆயிடுச்சு, ஈரெல்லாம் இத்து போச்சுன்னு போனோடனே பிடிங்கி விட்டுறாங்க பல்ல. அதுதான் ஒரு பெரிய கொடுமையாக இருக்குது. கேட்டால் அஸ்ட்ராலஜியில் திட்டுறாங்க டாக்டர் பூரா. எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரில. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் அந்த மாதிரி பல்லு வலி சம்மந்தப்பட்டது, நரம்பு கம்ப்ளைண்ட்ஸு, இந்த ஏதாவது வாதம் சம்மந்தமான ப்ராப்ளம், நீர் ராசியில் முகங்கிறதே நீர் ராசி. நீர் ராசிக்கு நோய் அதிகமாக வரும் ஒன்று. அப்போ வந்து என்னென்னா, இந்த தண்ணி இப்படி அலையடிச்சு அப்படி ஆடுதில்ல, அந்த மாதிரி இந்த முகம் சுண்டுறது இழுக்கிறது இதெல்லாம் இயல்பாக வரும். காதில் காற்று அதிகமாக போச்சுன்னா இஎன்டி பிரச்சனை வரும். இதெல்லாம் கும்பத்துக்கு இயல்பாகவே உண்டு. அப்போ வந்து என்னென்னா, இவங்க இந்த வக்கரத்தில் அதிகமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகக்கூடாது. கவனிக்க வேண்டியது அது ஒன்று தான். போனால் பெரிய வில்லங்கத்தை சந்திச்சிருவாங்க இந்த வக்கரத்தில். அதனால் குரு பார்வை இருக்கும்போது சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பண விஷயங்கள் அப்படிங்கும்போது இப்போ ஒரு எதிர்பாராத பண வரவுகள்லாம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எந்த கடவுளை வழிபட்டால் சனி வக்கிற டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருக்கும்? கும்பத்தை பொறுத்த வரைக்குமே கோபுர தரிசனம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். என்னென்னா 2-6-10 அவங்களுக்கு இயல்பாகவே அது என்னென்னா, இப்போ மலை உச்சியில் கோபுரம்ங்கிறது மலை, கோபுரம் இருக்கிற கோயில் வேண்டாம், மலை ஓசரமாக இருக்கு இல்லையா, கோபுரம் மாதிரியே இருக்கும் மலை. அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அதுக்கு போய் ஒரு மணி வாங்கி கட்டுறாங்க அப்படின்னா இவங்க நினச்சது நடக்கும். ஏன்னா ஆலய மணி சிதம்பரம் நடராஜர் அங்கே தான் இருக்கார். எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். முரசு அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த வைப்ரேஷன் உடுக்கு அங்கே தான் இருக்குது. அது சதயம், சதயம் தானே சிவனுடைய உடுக்கையும் பாம்பும் சூலாயுதமும் சேர்ந்தது திருவாதிரையிலையும் இருக்குது. உடுக்க சவுண்டு இங்கே தான் இருக்குது. மிதுனதுலாம் கும்பம் காற்று ராசியில் சிவபெருமானுடைய காற்று தத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திருவாதிரை ஒரு மாதிரி இருக்கும், சுவாதி ஒரு மாதிரி இருக்கும், இங்கே இருக்கிற சதயம் ஒரு மாதிரி இருக்குது. இது வைப்ரேட்டு ஆடுற இடம். அந்த சிவன்லாம் அவஸ்தைப்படுற இடம் தொண்டையில் மிதுனம் தொண்டை, விஷம் உண்டது திருவாதிரை தானே, அங்கே தொண்டை. இது வந்து சுவாதிஷ்டானம், குழந்தை கருத்தரிக்கிறது சம்மந்தமானது சுவாதி. இது வந்து ஆடுற இடம், வைப்ரேட் ஆகிற இடம். அப்போ நடராஜர் அங்கே தான் இருக்கார். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அது சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாங்கி அப்போது ஆலயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லிமலையில் பெரியசாமி கோயிலில் போய் மணி வாங்கி கட்டுவாங்க, பூரா மணியாக தான் இருக்கும். கொல்லிமலை பெரியசாமினாலே முடிஞ்சு, கொல்லிமலைனாலே சனி வந்துடுவார். அது மலை உச்சி இல்லையா சேலம். அப்போ அங்கே போய் ஒரு மணி வாங்கி கட்டுறது, இல்லை உங்கள் காவல் குலதெய்வ கோயிலில் போய், சனி குலதெய்வத்துக்கு ஆட்பட்டது தான், குலதெய்வ கோயிலில் போய் ஒரு மணி வாங்கி கட்டுறது, ஒரு சூலாயுதம் வாங்கி வைக்கிறது, ஒரு வேல் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது கும்பத்துக்கு அந்த தனஸ்தான ரீதியான துரோகங்கள் எதிரிகளால், நண்பர்களே எதிரிகளால் மாறி நமக்கு குழி தோன்றதுங்கிறதெல்லாம் வராது. ஓகே, குழியிலேருந்து தப்பிச்சுக்கணும், குழி தோண்டி புதைக்கிறது துரோகம், குத்த வரது தப்பிச்சுக்கணும். ஓகே மேம், ஓகே. மலை உச்சியில் இருக்கக்கூடிய கடவுள்கள் வந்து எப்போவுமே பக்கபலமாக இருக்கும். இந்த சனி வக்கிற டைமில் வந்து கும்பராசி என்பவர்களுக்குன்னு ஒரு விதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பர்.